தேவல மகரிஷி தான் காயத்ரி மந்திரத்தை உருவாக்கியவர். காயத்ரி மந்திரம் எளிமையாக சொல்ல போனால் அந்த புத்தியை நம்முடைய புத்தியை வளர்க்கக்கூடிய அந்த ஆண்டவனை வணங்குகின்றேன். அதுதான் எளிமையான ஒரு அர்த்தம் காயத்ரி மந்திரத்தின் அர்த்தம். காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் யார்? மேலாட்டு அறிஞர்கள். ஒரு மேலாட்டு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொன்னால் 1000 ஆட்டம்பான் போல சக்தி வாய்ந்தது என்று சொல்கின்றார். கிருஷ்ணரே சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், கீதையிலே மலைக்கு விந்திய மலை, நதிக்கு கங்கை நதி, மந்திரத்திற்கு காயத்ரி மந்திரம் என்று கிருஷ்ணரே சொல்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கின்றார், எந்த பெரிய நீங்கள் ஆன்மீக சேவை செய்ய வேண்டியதில்லை, காயத்ரி மந்திரத்தை சொன்னால் போதும் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்று சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கின்றார். ஆகவே காயத்ரி மந்திரத்தின் அற்புதத்தை நமக்கு உணர்த்தியவர் யார் என்று சொன்னால் தேவல மகரிஷி. அவர்தான் உணர்த்தினார். இந்த மகாமந்திரம் என்று சொல்ல வேண்டும். அனைத்து மந்திரத்திற்குமே மூல மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம், மகாமந்திரம் தேவல மகரிஷி என்று உலகத்திற்கே ஆணை கொடுத்த தேவல மகரிஷி. உலகத்திற்கே ஆணை எல்லாம் போட்டிருக்க இல்லையா? தேவாங்க மகரிஷி அவர்தான் உலகத்திற்கே ஆணை கொடுத்தார். பெண்களுக்கு தாலி கயிறு கொடுத்தது, கங்கணம் கட்டிக் கொள்வதற்காக கயிறு கொடுத்தது, அனைத்துமே பூணூல் கொடுத்தது. பூணூலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அனைவருமே பூணூலை பிராமணர்கள் அணிகின்றார்கள் என்று சொன்னார்கள். தேவாந்த தெய்வீக பிராமணர்களும் இந்த பூணூலை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூணூல் தான் காயத்ரி தேவியை நாங்கள் அணிந்திருக்கிறோம் என்று பொருள். 3 இலைகளை வைத்துக் கொண்டு 3 முடிச்சு போட்டு 3 அம்மன்கள் காயத்ரி, சாவித்திரி, சரஸ்வதியினுடைய அந்த அரணை பெறுவதற்காக காயத்ரியையே நாங்கள் அணிந்திருக்கிறோம் என்ற பொருள். பூணூல் அணிந்தால் பூணூலுடைய தன்மை அதுதான். அப்படிப்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தை இங்கே உபயோகித்து பிரவேசிக்கின்றவர் விஸ்வாமித்திர மகரிஷி. இந்த கோயிலிலே பராசர மகரிஷி அவர் 12,000 கோடி முறை காயத்ரி மந்திரத்தை சொன்னாராம். நம்ப மொழி இருந்ததா? எத்தனை? 1 கோடி எவ்வளவு முறை? லட்சார்த்தனை என்று சொல்கின்றார்கள். 12,000 கோடி முறை சொல்லி காயத்ரி லிங்கேஸ்வரரையே நேரிலே அவர் பார்த்தார் என்று சரித்திரம் புராணம் கூறுகின்றது. இந்த கோயிலை பற்றி உண்மை. அருணகிரிநாதர் இங்கே இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு கல்யாண சரவண சண்முக சுப்பிரமணியன் கோயிலுக்கு பெயர். ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கும் ஒரு பெயர் இருக்கின்றது. பழனிமலையிலே போனால் பாலதண்டாயுதபாணி, சாமிமலைக்கு போனால் சாமிநாதன், வட்டமலைக்கு போனால் வேலாயுதம், முத்துவேலாத சாமி கோயில் இருக்கின்றது. ஒவ்வொரு கோயிலுக்குமே முருகனுக்கு ஒவ்வொரு பெயர். இந்த கோயிலுக்கு முருகன் பெயர் சண்முக சுப்பிரமணியம் என்பதுதான் பெயர். அந்த முருகனை பாடியிருக்கின்றார். 64 ஸ்தலங்களை பற்றி பாடி முதல் ஸ்தலமாக திருநானா என்ற இந்த பவானி நகரத்தை பாடியிருக்கின்றார். யார்? அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். பிள்ளை தமிழிலே பாடப்பட்டிருக்கின்றது இந்த பவானி கோயில், சங்கமேஸ்வரர் கோயில் ஆகும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஸ்தலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். வேதாம்பிகை மருத்துவ நாயகி என்று பல பேர்கள் உண்டு. இங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அந்த ஒரு முறை பிரிட்டிஷ்காரர்கள் ரூல் செய்து கொண்டிருந்த பொழுது வில்லியம் கோரே என்ற ஒருவர் தான் பவானிக்கு கலெக்டரா இருந்தார். ஈரோடுக்கு ஒரு கலெக்டர் சொல்லலாம். அப்போ பவானி கலெக்டராக இருந்தார். அவர் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவாராம். வழிபடும் பொழுது அப்பொழுதே இந்துக்கள் மட்டும்தான் கோயிலுக்கு வர வேண்டும் என்று இருந்தது. அப்பொழுதே இந்துக்கள் மட்டும்தான் கோயிலுக்கு வர வேண்டும் இருந்தது. அதனால் அவர் கிறிஸ்துவரானதால் அவர் வர முடியவில்லை. ஒரு இடத்திலே ஒரு 3 துளைகள் போட்டு அந்த துளைகள் மூலமாக தினம் வந்து வேதனாக்கி வழிபடுவாராம் அந்த வில்லியம் கோரே எனக்கூடிய அந்த ஆங்கிலேயர் அவர்கள். அதனுடைய ஈர்ப்புள்ள நம்ம சொல்லி ஒரு முறை நல்லூரிலே அந்த கதவை தட்டி, அவர் தங்கியிருந்த இங்கேதான் மேலே கதவை தட்டி, கெஸ்ட் ஹவுஸ்ல கதவை தட்டும் பொழுது திறந்து பார்த்தாராம். ஒரு சிறுமி இருந்த பொழுது அந்த சிறுமியிடம் எதுக்காக கையை பிடித்து இழுத்து சிறுமி கூட்டிட்டு விட்டாராம். மற்ற பொழுது இழுத்து வந்தவுடனே கீழே வந்தவுடனே அந்த கரணமெல்லாம் அப்படி விழுந்து விட்டதாம். இருந்திருந்தால் அவர் இறந்திருப்பார். வேதநாயகி தான் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி வேதநாயகிக்கு தந்தத்திலே ஆன பல்லக்கை பரிசாக கொடுத்திருக்கின்றார். 1804 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி
213 வருடங்கள் ஆகிவிட்டது. வில்லியம் கோரி இந்த கோயில் கொடுத்திருக்கின்றார். கோயிலுடைய சிறப்பை நான் சொல்கின்றேன். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அதை விட சிறப்பு என்னவென்று சொன்னால், வியாச மகரிஷி பற்றி மகாபாரதத்தையே உலகுக்கு சொன்னவர், கதையாக சொன்னவர் வியாச மகரிஷி தான். கிருஷ்ணரை இயேசுநாதர் என்ன சொல்கின்றார்? இறைவனுடைய தூதன் என்று சொல்கின்றார். முகமது நபி என்ன சொல்கின்றார்? இறைவனுடைய பிரதிநிதி சொல்கின்றார். கிருஷ்ணர் என்ன சொல்கின்றார்? நானே இறைவன் என்று சொல்கின்றார். வாயை திறந்தால் அகலமே வாயிலே இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவையே உலகிற்கு காண்பித்தவர் வியாச மகரிஷி. வியாச மகரிஷி என்ன செய்தார் என்று சொன்னால், வேதகிரி மலை என்று சொல்கின்றோம். ஊராட்சிக்கோட்டை மலைக்கு பேர் வேதகிரி மலை. எதுக்காக வேதகிரி மலை என்று பெயர் வந்தது? வேதநாயகி என்று எதற்காக பெயர் வந்தது? வேதங்களை உலகிற்கு உணர்த்துவதற்காக, வாழ்க்கை தத்துவங்களை சொல்வதுதான் வேதம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தத்துவங்களை சொல்வதுதான் மகரிஷிகளும் ஞானிகளும் வேதங்களாக உருவாக்கி, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை செய்தாக வேண்டும் என்று சொன்னது வேதம். அந்த வேதங்களையே ஒரு வேதத்தை 4 வேதங்களாக ஆக்கினார். யார்? வியாச மகரிஷி. வியாச மகரிஷி தான் ஒரு வேதத்தை 4 வேதங்களாக ஆக்கினார். ருக், யஜூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லி 4 வேதங்களை எங்கு ஆக்கினார் என்று சொன்னால், இங்கே வேதகிரி மலை, பவானியில் இருக்கக்கூடிய ஊராட்சிக்கோட்டை என்ற மலையிலே இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய வேத மலைகளே அங்கே போனால் வியாச மகரிஷியுடைய சிலையை என்றும் பார்க்கலாம். ஸ்ரீதேவி, பூதேவி என்று சொல்லி வெங்கடேச பெருமாளுடைய சிலையை பார்க்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த கோயில் தான் இந்த வேதகிரி மலையானது. அதற்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்பு இருக்கின்றது. வேதநாயகியம்மன் கோயில். வியாச மகரிஷி இங்கே வந்திருக்கின்றார். எப்பொழுது? கிருஷ்ணாவதாரம். எத்தனை வருடம் முன்பு? எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு? எத்தனை லட்சம் வருடங்களுக்கு முன்பு? தெரியாது. யுகங்கள் மகரிஷிகள்லாம் யுகங்கள். பதஞ்சலி மகரிஷி 4 யுகங்கள் இருந்தார்கள். அகஸ்திய மகரிஷி 4 யுகங்கள் 43 வருடங்கள் இருந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி யுகங்களாக இருந்து கொண்ட அந்த மகரிஷிகளுடைய தன்மை இந்த பூமியில் இருக்கின்றது. இப்பொழுதும் இங்கு இருக்கின்றார்கள். பராசர மகரிஷியுடைய தன்மை இப்பொழுதும் இங்கு இருக்கின்றது. வேதநாயகனுடைய சக்தி இப்பொழுதும் இங்கு இருக்கின்றது. இந்த கோயிலுக்குள்ள வந்தாலே போதும். எதுக்காக கோயிலுக்கு வருகின்றோம்? பிரார்த்தனை செய்ய வருகின்றோம், ஜபம் செய்ய வருகின்றோம், பூஜை செய்ய வருகின்றோம், புனஸ்காரம் செய்ய வருகின்றோம். நாம் கோயிலுக்கு வரக்கூடிய உண்மையான அர்த்தம் என்று சொன்னால், கோயிலுக்கு வருவதன் மூலமாக நாங்கள் அங்கே நிலவரக்கூடிய அந்த உயர்ந்த உயிரணுக்களை நாங்கள் சுவாசிக்கின்றோம். அதற்காக தான் கோயிலுக்கு வருகின்றோம். அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் செய்து சிலையை பிரதிஷ்டை செய்கின்றார்கள். வேதங்களை ஓதி, மந்திரங்கள் ஓதி இந்த சிலையை பிரதிஷ்டை செய்கின்றார்கள். அப்பொழுது வேதங்களை ஓதி, மந்திரை ஓதி சிலையை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அணுக்கள் தான் நமக்கு ஆசீர்வாதமாக வருகின்றது. பிரார்த்தனை என்று சொன்னால் என்ன? ஜபம் என்று சொன்னால் என்ன? பூஜை புனஸ்காரங்கள் செய்வது மட்டுமல்ல ஜபம். என்றுமே இறைவன் நம்மிடம் இருக்கின்றான் என்ற உணர்வை கொள்வதுதான் ஜபம். என் நிலையிலும் இறைசக்தி நம்மிடம் இருக்கின்றது என்ற உணர்வை கொள்வதுதான் ஜபம். பூஜை, பிரார்த்தனை என்றால் அதுதான். ஆக அது உணர்வை கொள்ளும் பொழுது நாங்கள் நல்ல அணுக்களை அலைகளாக வெளிப்படுத்துகின்றோம். பிரார்த்தனை என்று சொன்னால் என்ன? வேண்டுகோள். I pray you, your honor என்று சொல்லி கோர்ட்டிலே போய் கேட்கிறோம் இல்லையா? பிரே என்று சொன்னால் என்ன? வேண்டுகோள், கோரிக்கை விடுக்கின்றோம் ஆண்டவனிடத்திலே. எப்படி பௌதிகமாக ஆண்டவன் கை பார்த்து ஆசீர்வாதம் கொடுக்கின்றார் என்று சொன்னால் என்ன பொருள்? பௌதிகமாக சக்தி நமக்கு வந்து சேர்கின்றது, அதை உணர வேண்டும். ஆன்மீகம் அறிவோம் என்று சொன்னால் இல்லையா? அதுதான் அந்த அறிவு நமக்கு வேண்டும். அந்த அறிவு நமக்கு வேண்டும். அறிவு கேந்திரத்தை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். ஆன்மீக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்த நாங்கள் இதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அதன்படி ஒவ்வொரு கணமும் நாங்கள் நல்ல சேர்க்கையை சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் யார் இப்பொழுது என்று சொன்னால், நேற்று வரை நாங்கள் என்ன சேகரித்தோமோ அதுதான் இன்று நாம். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, உயிரளவிலும் சரி, நம்முடைய சேர்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய சேர்க்கை தான் நமக்கு வாழ்க்கை. நல்ல சேர்க்கையை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்காக தான் இறைசக்தி நமக்கு இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லுகின்றார்கள்.
ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சக்தி படைத்த அந்த வியாச மகரிஷி கொடுத்த அந்த வேதங்கள், 4 வேதங்கள் கலியுகத்திலே மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 4 வேதங்களாக உணர்த்தினார்கள். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி உணர்த்தினார்கள். அப்படி வாழ்கின்றோமா? நாங்கள் வேதத்தினுடைய வாழ்கின்றோமா? அதையே நம்முடைய பாரதியார், மகாகவி பாரதியார் வேதம் புதிது செய் என்று சொன்னார். பழைய வேதம் இருக்கின்றது, பழைய வேதத்தை பின்பற்ற வேண்டும், அது அவசியமில்லை. புதிய ஆட்சிச்சூடியிலே தொன்மைக்கு அஞ்சேல், தொன்மைக்கு தான் நாங்கள் வழிமுறைப்படுத்த வேண்டும், அதை தான் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ரௌத்ரம் படுங்க கோபப்படு என்று சொல்கின்றார், கெட்டவற்றுக்கு கோபப்படு என்று சொல்கின்றார், தொன்மைக்கு அஞ்சேல் என்று சொல்கின்றார், வேதம் புதுமை செய் என்று சொல்கின்றார். பழைய வேதத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, புதிய செய் என்று பாரதியார் சொல்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த இந்த வேதத்தை உருவாக்கிய வேதகிரி மலை அடிவாரத்தில் தான் சத்தியத்தின் சக்தி நிலை சங்கத்தை ஞானத்தந்தை அவர்கள் உருவாக்கினார். அது ஒரு அலாதியான, அதனுடைய மிராக்கிள் என்று சொல்ல வேண்டும் ஏற்பட்டது. இவருடைய தந்தையார் திராவிட இயக்கத்திலே தீவிரமாக இருந்தவர், தெரியும் அனைவருக்குமே. திராவிட இயக்கத்தை வளர்த்தவரே தந்தையார் தான். அந்த பகுதிகளிலே மெகாபான் வைத்துக் கொண்டு மைக்கெல்லாம் கிடையாது. அப்பொழுது ஒவ்வொரு ஊருக்குமாக சென்று தென்னை பிரச்சாரங்கள் செய்து திராவிட இயக்கத்தை வளர்த்தவரே அவர்தான். ஆக நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகவே மாட்டோம், எங்களுக்கெல்லாம் வளர்த்தது அப்படிதான், கோயிலுக்கு போகவே மாட்டோம், நாங்கள் சாமி என்றால் என்று தெரியாது, அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் வளர்ந்தவர்கள். ஒரு மிராக்கல்ல வீசப்பட்ட மகரிஷி நம்மளுடைய தொடர்பு கிடைத்தது. தொடர்பு அடித்து அப்படி சென்ற ஜென்மத்திலே, முன் ஜென்மத்திலே அவருக்கும் இவருக்கும் ரத்த தொடர்பு இருந்தது என்று சொல்லி மூலமாக வீசப்பட்ட மகரிஷி யார் என்று சொன்னால் ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், சப்த ரிஷிகள், அதற்கு மேல மனுக்கள், 24 மனுக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். மனுக்களுக்கு மேலே ஆதிசக்தி, ஆதிசக்தியோட அங்கமான வீசப்பட்ட மகரிஷி அவர்கள் தான் நம்முடைய ஈர்ப்புக்கு வந்திருந்து நம்முடைய ஞான தந்தையை அவர் சந்தித்து, எங்கள் வீட்டில் அப்பெல்லாம் பூஜையும் கிடையாது, சாமி போட்ட கிடையாது, பூஜையுமே கிடையாது. பவானியிலே சவுண்டம்மன் கோயில் வீதியிலே எங்கள் தந்தை சகோதரி வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு சென்று எங்கள் தந்தையார் அங்கேதான் பூஜை ரூம் இருக்கின்றது என்று சொல்லி அந்த பூஜை ரூமுக்கு சென்று தியானம் செய்தார். தியானம் செய்த பொழுது மிராக்கில் எங்கள் சகோதரிக்கு காட்சி கிடைத்தது. காட்சி கிடைத்து ஈஸ்வரோட்ட மகரிஷி அவர்கள் இதுதான் உண்மை, இதுதான் ஞானம், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தினார். சத்தியத்தினுடைய சக்திகளையே உணர்த்தினார். சத்தியம் என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால் பொய், அது கூட உண்மைதான். பொய்யையும் பொய் என்பது உண்மை, திருடன் என்பது உண்மை, பொய் என்பது சத்தியம் அல்ல, திருடன் என்பது சத்தியம் அல்ல. சத்தியத்திற்கு உண்மைக்கு அதுதான் ஏற்பாடு. சத்தியத்தினுடைய சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை உணர்த்தினார். உணர்த்தி முதலில் தாய் தந்தையர் தான் முதல் தெய்வம் நமக்கு வாழ்க்கையில். தாய் தந்தை இல்லாமல் இந்த உலகத்திலே வந்திருப்போமா? எடுத்திருக்கிற பொக்கிஷமான உடலை கொடுத்தது நம்முடைய தாய் தந்தையர். அவள்தான் முதல் தெய்வமாக வணங்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். தாய் தந்தையை தினமும் வணங்க வேண்டும். வளர்ந்து அவருடைய ஆத்மாவிற்கு நாங்கள் சக்தி பெற செய்ய வேண்டும். அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு வலி ஏற்பட்டு அதன் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கும். அது குழந்தைகளுடைய கடமை என்று சொல்லி ஒரு பாட்டை சொன்னார்கள். முப்பாலுக்கு அப்பால் எப்பால் பெற்றால் ஞானப்பால் பெற்று ஒளியின் பால் சென்றால். முப்பாலுக்கு அப்பால் எப்பால் பெற்றாலும் ஞானப்பால் பெற்று ஒளியின் பால் சென்றாலும் இப்பிறப்பால் பெற்ற தாயின் பாலுக்கு ஈடாகுமா? எங்கள் சகோதரர்கள், இப்பிறப்பால் பெற்ற தாயின் பாலுக்கு ஈடாகுமா என்ற கணிப்பால் எண்ணப்பால் கொண்டாலே குருவின் பால், ஞான ஒளியின் பால், ஈசன் பால் கொண்ட அன்பால் எப்பாலும் நான் பெற வைத்த தாயின் பாலுக்கு ஈடாகுமா? குருவின் பால் குருவின் பால் ஞான அமிர்தப்பால் பெறவே ஈசன் பால் கொண்ட அன்பால் எப்பாலும் பெற வைத்த தாயின் பாலுக்கு ஈடாகுமா? ஆக அந்த தாயின் பால், தாயினுடைய சக்தி நமக்கு எப்படி இருக்கின்றது என்ற உண்மையை உணர்த்தினார். குரு மந்திரம், குரு உபதேசம் பெற வேண்டும். நம்முடைய வழிகாட்டுபவர்தான் குரு, அதுக்கு பிறகுதான் 4வதுதான் தெய்வம் என்று சொல்லி தெய்வ நிலையை உணர்த்தினார். தெய்வ நிலையை உணர்த்தி அன்னியின் அருண் ஜீவசக்தியே, அப்பனின் பொருள் செயல் சக்தியார் ஆணைய உயிர் குரு தெய்வமே. அன்னையின் அருள் ஜீவசக்தி, அப்பனின் பொருள்
செயல் சக்தி. ஆன என் உயிர் குரு தெய்வமே. நம்ம உயிர் தான் நமக்கு குரு, உயிர் தான் நமக்கு குரு, உயிர் தான் குரு, உயிர் தான் நமக்கு தெய்வம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஆத்மாக்கள், கோடிக்கணக்கான அணுக்கள் எப்படி செயல்படுகின்றது? அணுக்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கின்றது. அந்த குணாதிசயம் படிதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. அது எப்படி ஏற்படுகின்றது, எப்படி செயல்படுகின்றது? நம்முடைய சுவாசம் தான் செயல்படுத்துகின்றது. தான் அந்த மந்திரம், சுவாசம் தான் இயந்திரம். நாங்கள் சுவாசம் எடுக்கும் பொழுது சுவாசம் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்கும் சென்று நொடி பொழுதிலே சென்று அந்த அணுக்களை இயங்க வைக்கின்றது. அந்த இயக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையே, சுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையே, காற்று தான் நம்முடைய வாழ்க்கையே. உடலால் காற்றிலே அமைந்துள்ளது. காற்று தான் நமக்கு வாழ்க்கையே, காற்று தான் அனைத்துமே, ஆகாயம் தான் அனைத்துமே. திருச்சிற்றம்பலம் அம்மையார் சொன்னாங்க. திருச்சிற்றம்பலம் என்று சொல்வாங்க எல்லோருமே. திருச்சிற்றம்பலம் என்பதற்கு என்ன பொருள்? திரு செல்வம் உயர்ந்தது, சிற்றம்பலம் சிறு அம்பலம். சிறு என்றால் சிறு, அம்பலம் என்று சொன்னால் ஆகாயம். திருச்சிற்றம்பலம் என்று சொன்னால் ஆகாயம், சிறு ஆகாயம். அதான் திருச்சிற்றம்பலம். சிறு ஆகாயம் என்று சொன்னால் தில்லையம்பதியிலே திருச்சிற்றம்பலம். நடராஜன், நடராஜனுடைய கோயில் இருக்கின்றது தில்லையம்பதியிலே, சிதம்பரத்திலே. அந்த நடராஜன் நடனமாடிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் என்ன பொருள்? நடனமாடிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஆத்மா இருக்கக்கூடிய நம்முடைய சக்தி நடராஜனாக நமக்கு நடனமாடிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே சிறு ஆகாயத்திலே இருக்கக்கூடிய நடராஜனை வழங்குவதுதான் திருச்சிற்றம்பலம். சிறு ஆகாயத்திலே இருக்கக்கூடிய நடராஜனை வணங்குவதுதான் திருச்சிற்றம்பலம். அந்த உண்மையெல்லாம் நமக்கு சொன்னாங்க. திருமூல மகரிஷியை பற்றி சொல்ல வேண்டும். சிதம்பர ரகசியம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். என்னவென்று தெரியுமா? நடராஜனுடைய அந்த கால் அடியில் தான் திருமூல மகரிஷி ஜீவாத்மாவாக இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதுதான் சிதம்பர ரகசியம். உண்மைகளெல்லாம் ஈஸ்வரண்ட மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார். பதஞ்சலி கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படிதான் பதஞ்சலி ரொம்ப ஃபேமஸ் ஆகிவிட்டது. பதஞ்சலி என்ற பெயரிலே பல பொருள் வருகின்றது. பதஞ்சலி மகரிஷி 4 யுகம் இருந்தவர் பதஞ்சலி மகரிஷி. அவருடைய தன்மை அறிந்து யோகத்தையே, யோக சாஸ்திரத்தையே உலகிற்கு அளித்தவர் பதஞ்சலி மகரிஷி தான். ஆக அந்த பதஞ்சலி மகரிஷி உடைய தன்மையை அறிந்து அன்றாண்ட அரசர்கள் இவர்களை மேலே போக விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது காட்டுக்கு சென்று ஒரு சிறு இடையன், மூலன் எனக்கு ஒரு இடையன் என்று செய்து கொண்டிருந்தான். மாடு முட்டி அவன் இறந்து விட்டான். ஆகவே இறந்து விட்ட பிறகு மாடு முட்டி இல்லை, பாம்பு கடித்து இறந்து விட்டான். இறந்த அந்த மூலனை சுற்றி மாடுகள் அனைத்துமே அழுது கொண்டிருந்தது. மாடு மேய்த்து கொண்டிருந்த மூலன் என்ற சிறுவனை இறந்தவுடனே அழுது கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு அழைத்து சென்ற பதஞ்சலி மகரிஷி அவர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றதே திருமூலனை. ஆகவே அந்த உடம்பிற்கான செலவு என்று சொல்லி சித்தர்களுடைய செயல்பாடு என்ன தெரியுமா? சித்தர்கள் அசமா சித்தர்களை செய்தவர்கள் எங்கும் செல்வார்கள், எந்த அளவும் செல்வார்கள், எதையும் சேமிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்தவர்கள் சித்தர்கள். ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உணவுக்கு போகலாம், அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த சித்தர்கள். அப்படி பதஞ்சலி மகரிஷி உடலை விடுத்து மூலன் என்ற சிறுவனுடைய உடலே சென்று விட்டார். உயிர் பெற்று விட்டது. மகிழ்ச்சி அடைந்தார்கள். பெற்று சென்ற உடனே மூலனுடைய மனைவி, ஆகா கணவன் வந்து விட்டார், மகிழ்ச்சியிலே தொட சென்றிருந்த போல் தொடாதே என்னை என்று சொன்னார். தவிர்த்தார். இப்படி தவிர்க்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது பல முறை